அப்பாடா. ஹம். என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வழக்கமா ஒரு 5 ரவுண்டான கிளப் ஹவுஸ் பக்கத்துல உள்ள வாக்கிங்ல சுத்திட்டு வருவீங்க. ஆமா, இன்னைக்கு என்னவோ சீக்கிரமா வந்துட்டு ஒரு ரவுண்டு தான் போனீங்களா? அதை ஏன் கேக்குற கீதா? ஆ, நான் அத வாக் பண்ண ஆரம்பிச்சேனா, ஆ. இந்த குப்புசாமியாரும் ராமசாமி சாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வருவோம்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன் அவங்க நல்லா தானே பேசுவாங்க? அப்படி என்ன விவாதம் அங்க போச்சு? விவாதமா? அதை ஏன் கேக்குற? ஒரு பெரிய உலக மகா யுத்தம், யுரான் வார் மாதிரி ஆகி போச்சுன்னா பாத்துக்கோயேன். ஏன் என்ன சமாச்சாரம்? ராமசாமி என்ன சொல்றாரு, ஆ, அவரு பேரன் ம், அமெரிக்கால மாசத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. ம், 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 உடனே குப்புசாமி சார் விடுவாரா? ம். அவரு தன்னோட பேரன் லண்டன்ல வாரத்துக்கு 1,00,000 பவுண்டு வாங்குறான் அப்படின்னுட்டு அவரு ஏத்தி விடுறாரு. அதனால உங்களுக்கு என்ன போச்சு? என்கிட்ட வந்து உங்க பேரன் என்ன சார் பண்றான் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்ல வேண்டியது தானே? என்ன சொல்றது? போன வாரம் என் பேரன் போன் பண்ணி, தாத்தா என்னோட இதுல சார்ஜ் தீர்ந்து போச்சு, ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு கேட்டானே, அதை சொல்ல முடியுமா? இதான் சமாளிக்க வேண்டியதுதான். என்ன சொன்னீங்க? இப்பதான் என் பேரன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கிளம்பி வந்துட்டேன். என்ன ஒண்ணு கவனிங்க நீங்க. என்ன? அவங்க எவ்வளவுதான் அவ பேரன் சம்பாதிச்சாலும் ஆ, நம்ம பேரன் நம்ம கிட்ட உரிமையா 10 ரூபாய் கேக்குறான் பத்தேல, அதுதான் சந்தோஷம் உண்மையிலேயே வாழ்க்கையில. கரெக்டா சொன்ன கீதா. உம் அவங்க லட்சமா டாலர்ல சம்பாதிக்கட்டும், உம், உம். ஆனா இவங்கள லட்சியம் பண்றது இல்ல, போன்ல கூட ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. அதான். ஆனா நம்ம பேரன் நம்ம கிட்ட உரிமையா கால் பண்ணி, தாத்தா எனக்கு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு கேக்குறானே, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆ.